இங்க ஹீரோயின் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கப்ப தெரியாம ஹீரோவை இடிச்சறா. அதுல 2 பேரும் தரையிலே உருண்டு பரண்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஹீரோ பயங்கர கோவமா ஹீரோயினை திட்டிட்டு இருக்கான். ஹீரோயின் சாரி கேக்குறப்ப உன் சாரி எல்லாம் எனக்கு வேணா, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட மிரட்டுறான். ஹீரோயின் ஸ்டார்டிங்ல ஒத்துக்கலனாலும் அதுக்கப்புறம் பார்க்க பையன் அழகா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க 2 பேரும். ஆனா ஹீரோ கல்யாணம் முடிச்சு வந்ததும் அவளுக்கான அமௌண்ட் கொடுத்து இவ்வளவுதான், உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்ல, உனக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடறான். ஹீரோயின் இதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிரா. இவனை பார்த்துட்டு இருந்தா வேலையாகாதுன்னு ஹீரோயின் இன்டர்வியூக்கு போயிருப்பா. அங்க போய் பார்த்தா ஹீரோ தான் சிஇஓவா இருப்பான். ஹீரோயினும் யாருன்னு தெரியாத மாதிரி அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அவ இன்டர்வியூ அட்டன் பண்றப்ப அங்கிருந்த பொண்ணு வேணும்னே ஹீரோயினுக்கு வேலை தர மாட்டேன்றா. அப்பதான் ஆபீஸ்க்குள்ள போன ஹீரோ திரும்பி வந்து ஹீரோனோட ரெஷ்யூம் எல்லாம் வாங்கி பார்த்துட்டு கண்டிப்பா இவங்களுக்கு வேலை கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான். இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கப்ப 2 பேரும் மூஞ்சி பாத்துக்கிறப்ப ஹீரோக்கு ஹீரோயினும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. அதுல இருந்து ஹீரோவும் ப்ரப்போஸ் பண்ணி கடைசியில 2 பேரும் ஒன்னா இருக்க ஆரம்பிக்கிறாங்க.